ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம சென்னை அடையாரில் எங்கள் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வீட்டில் வச்சுருந்த ரொம்ப அழகான கொலு ஒன்று பார்க்க போகிறோம். இதுதான் அவங்க வீட்டுக்கு போகிற வழி. அங்கே பாருங்கள், வாசல் என்ட்ரன்ஸ்லேயே அவங்க கொலுவில் என்னென்ன தீம்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு அழகாக எழுதியிருக்காங்க. சூடி கொடுத்த சுடற்கொடி, ட்ரெடிஷ்னல் குழு, நவவீத பக்தி, நவரசாசின் கிருஷ்ணலீலா, கோவிலுக்கு போகலாமா, இசையில் பக்தி அப்படின்னு ஏகப்பட்ட தீம் இருக்குது. இதை படிக்கும்போதே உங்களுக்கு உடனே உள்ளே போய் பார்க்கணுன்னு ஆசை வருது இல்லையா? வாங்க போய் பார்ப்போம். ஆண்டாள் தாயோரோட சரித்திரத்தை இந்த வீட்டில் இருக்கிற குட்டி ஆண்டாள் ருக்மிணி உங்களுக்கு ரொம்ப அழகாக சொல்லுவா. கேளுங்கோ. குழு பார்க்க வந்தவங்க சத்தம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அப்பப்போ நான் சொல்கிறேன். ஆண்டாள் திருப்பாவையில் எந்தெந்த பெருமாளை பற்றி பாடியிருக்காங்கிறத அழகாக சொல்கிறா பாருங்கோ. அப்புறம் இவர்லாம் வந்து கூடலழகர், பெரியாழ்வார் பல்லாண்டு பாடல், கருடர் மேல பறந்து வந்திருக்கார் பெருமாள் பார்க்கறதுக்கு. இவர் வந்து அழகர், ஆத்துல இறங்குறது. இது வந்து வரதர் வந்து கருட சேவை. இது வந்து நம்பெருமாள் வைகுண்ட ஏகாதசி வருது. அப்புறம் இது வந்து பூச்சாண்டி சேவை. இது வந்து பெருமாளோட நாச்சியார் திருக்கோலம். இந்த பூச்சாண்டி சேவைங்கிறது ஸ்ரீரங்கம் பெருமாளுக்கு பவித்ரோத்சவத்தும் போது அவருக்கு திருஷ்டிப்படாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நூலால் அவர் அலங்காரம் பண்ணி பண்ணுற ஒரு சேவை. ஆண்டாள் சரித்திரத்துக்கு அப்புறம் நம்ம பார்க்க போகிறது ராமாயணத்தில் நவவித பக்தி. ஸ்ரவணம் ஹனுமான், ஆத்ம நிவேதனம் அகல்யா. இப்படி ராமாயணத்தில் நவவித பக்தி எப்படி கலந்துருக்கு அப்படின்னு ரொம்ப அழகாக எடுத்து சொன்னா. கொலுவை பார்க்க நிறைய பேர் வந்ததுனால சத்தம் அதிகமாக இருந்தது. அதனால அவள் சொன்னதை முழுசாக ரெக்கார்ட் பண்ண முடியல. இப்போ நம்ம பார்க்குறதா மெயின் கொலுவா. இதை தனி ரூமில் பெருசாக வச்சுருக்காங்க. இந்த கொலுவில் 108 திவ்யதேச பெருமாள்களையும் ரொம்ப அழகாக டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஸ்ரீரங்கம் பெருமாள் ஆரம்பித்து திருப்பதி, பூரி ஜெகநாதர், அயோத்தியா ராமர், துவாரகா கிருஷ்ணர், காஞ்சிபுரம் திவ்ய தேசங்கள், திருநெல்வேலி நவ திருப்பதி, சயன கோலத்தில் உள்ள பெருமாள்கள், இப்படி ஒவ்வொரு பொம்மையும் தேடி பார்த்து கஸ்டமைஸ் பண்ணி ஆர்டர் பண்ணி எத்தனை அழகாக குழு வச்சுருக்கா பாருங்கோ. நீங்களே பாருங்கள், ஒரு பெருமாள் கூட விடாமல் அத்தனை பெருமாளையும் நம்ம கண்முன் கொண்டு நிறுத்தியிருக்காங்க. எல்லா திவ்யதேச பெருமாள்களையும் ஒரே இடத்துல பார்க்கறது நம்மளுக்கு அவ்வளவு மனசுக்கு திருப்தியாக இருந்தது. கொலுவில் வச்சிருக்கிற சில பொம்மைகள் அவளுக்கு கிடைச்ச விவரங்கள் சொன்னபோது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இந்த ஆஞ்சநேயர் பொம்மை பாருங்க. நாங்கள் கோயிலுக்கு போயிருந்தோம். யாரோ ஒரு அம்மா வந்து நீ கொலு வைப்பதானே அப்படின்னு கேட்டால், ஆமாம் இங்கே பாரு இது என்னோட ஆஞ்சநேயர், நீ பத்திரமா வச்சுக்கோ என்ன அப்படின்னு கொடுத்துட்டு போயிட்டா. எவ்வளவு ஆச்சரியமாக இருக்குல்ல. உப்பிலியப்பன் கோவில் பெருமாள், திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி, அதுவும் இந்த பூரி ஜெகநாதர் அழகோ அழகு, பார்த்துட்டே இருக்கலாம் போல இருந்தது. எல்லா பெருமாளையும் ஒரே இடத்துல பார்க்க உடனே போய் எல்லா திவ்ய தேசங்களையும் தரிசனம் பண்ணிட மாட்டோமா அப்படிங்கிற ஏக்கம் வந்துடுத்து. இதெல்லாம் கிருஷ்ணர் தீம். மதுரா, துவாரகா, ஊத்துக்காடு, குருவாயூர், அம்பலப்புழா, இப்படி எல்லா கிருஷ்ணரையும் இங்கே வச்சுருக்கா. ஊஞ்சல் சேவை, கிருஷ்ணர் புறப்பாடு. நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச குட்டி குருவாயூரப்பன் அழகாக நின்றுருந்தார். குட்டி கிருஷ்ணனுக்கு பக்கத்தில் குட்டி ருக்மிணியும் நின்றுருக்கா. அழகான கொலுவை நல்லா ரசிச்சு பார்த்துட்டு வெளியில் வந்தேன். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இசையில் பக்தி தீம். இதை குழந்தை எத்தனை அழகாக சொல்கிறா கேளுங்கோ. நால்வர் வந்து தேவாரம் பாடியிருக்கா. பாண்டூரங்கனுக்கு வந்து நிறைய அபங்கம் செய்திருக்கா. நாமதேவ், துக்காராம், ஜனாபாய், அந்த மாதிரி நிறைய பேர். ஸ்ரீ நாமதேவ் ஜனாபாய் அடாப்ட் பண்ணார். ஜனாபாய் வந்து எல்லாரும் விட்டல், சாமி தட்டுறப்போ விட்டல், துணி துவைக்கிறப்போ விட்டல், சாப்பாடு கொடுக்கறப்ப விட்டல், சாப்பிட்றப்பையும் விட்டல் தான். எல்லா நேரம் விட்டல் 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 சொல்லிட்டே எல்லாமே பண்ணுவாங்க. இசையால் பக்தி செஞ்ச மகான்களை பற்றி ருக்மிணி பேச பேச அத்தனை ஆசையாக இருந்தது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஒரு மனுஷனோட வாழ்வில் 6 to 60 வரை அப்படிங்கிற தீம். பூனம் போட
போடுறது 60ஆம் கல்யாணம், இது வந்து கல்யாணம் பண்றது, இது அப்படியே கார்ல வருது, எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு ஃபீஸ்ட். எல்லாத்தையும் ஒன்றா அப்படியே கல்யாண சாப்பாடு. ஆமாம், கல்யாண சாப்பாடு மட்டும் இல்லை, கிரகப்பிரவேச சாப்பாடு எல்லாம் சேர்த்துக்கிட்டு. ஓகே, ஸோ நைஸ். இவ்வளவு அழகாக கொலு வச்சுருந்தா, கொலு வச்சது மட்டும் இல்லாமல் அதை ருக்மிணி ஒவ்வொரு கதையும் வரவா அத்தனை பேருக்கும் அழகாக விளக்கமாக சொன்னது தான் என்னோட மனசை ரொம்ப கவர்ந்தது. எல்லா பெற்றோர்களும் தங்களோட குழந்தைகளுக்கு இந்த மாதிரி புராணங்களை சொல்லி கொடுக்கறது ரொம்ப முக்கியம். அதனால தான் நவராத்திரி கழிச்சு ரொம்ப நாள் ஆனாலும் இந்த வீடியோவை கட்டாயம் போட்டே ஆகணும்னு போட்டேன். இதே மாதிரி சுவாரஸ்யமான ஒரு வீடியோவில் கூடிய விரைவில் சேலத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உமா வெங்கட். பாய்.